அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி வ நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனை போற்றி போந்தவனாக, அவனது அருளும் கருணையும் பெருமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள், நபி தோழியர்கள், மோமினான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீது நிலவட்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாளில் சிறந்த நாளாக வெள்ளிக்கிழமை இருக்கிறது. அந்த நாளை அடைந்தவர்களாக நாம் எல்லாம் அல்லாஹுவை வணக்கத்திற்கு, அல்லாஹ்வுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்றாக குழும்பியிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துனியாவில் அவன் பல்வேறு பருவங்களை மாற்றக்கூடியவனாக நமக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை தந்திருக்கிறான். சில நேரங்களில் மழை காலங்களிலும் சில நேரங்களில் குளிர்காலங்களிலும் நாம் என்ன செய்கிறோம், அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவன் தருகின்ற ஒவ்வொரு பருவ காலங்களிலும் ஒவ்வொரு படிப்பினைகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். தற்போது நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய, நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பருவ காலம் என்பது
கடுமையான ஒரு வெயிலுடைய தாக்கம் இருக்கக்கூடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீட்டை விட்டு வெளியே வந்தாலே மிகப்பெரிய சிரமம் ஏற்படக்கூடிய அளவிற்கு, உடலெல்லாம் எரியக்கூடிய அளவிற்கு அந்த வெயிலுடைய தாக்கம் என்பது இன்றைக்கு நம்முடைய கண்கூடாக உடல் ரீதியாக நாம் என்ன செய்யறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியான இந்த நிகழ்வு என்பது முஸ்லிம்களாகிய நமக்கு பல்வேறு பாடங்களையும் படிப்பினைகளையும் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. சூரியனுடைய இந்த கடுமையான வெயிலுடைய தாக்கம் என்பது, சூடு என்பது, இது நமக்கு மறுமையை நினைவூட்டக்கூடியதாக, மகசூருடைய நாளை நினைவூட்டக்கூடியதாக, நாளை மறுமையிலே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நரகத்தை நினைவுபடுத்தக்கூடியதாக அல்லாஹ் என்ன செய்கின்றான், நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த வெயில் காலங்களை பற்றி பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வெயிலினால் ஏற்படக்கூடிய சூடு இருக்கா இல்லையா, வெப்பம் இருக்கா இல்லையா, அந்த வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கம், அதனால் ஏற்படக்கூடிய படிப்பினைகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல்வேறு செய்திகளை நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த கடுமையான வெயில் காலங்கள்ல மார்க்க நமக்கு சில சலுகைகளை கூட ஏற்படுத்தி தருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை குறிக்கப்பட்ட நேரமாக இருக்கிறது என்று திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதே நேரத்தில் இது போன்ற கடுமையான வெப்பம் வருகின்ற காலகட்டங்கள்ல நீங்க என்ன செய்யுங்க, லுஹருடைய தொழுகை நீங்கள் தாமதப்படுத்தி கூட தொழுது கொள்ளுங்கள். கடுமையான வெப்பமாக இருக்கிறதா, வெயில் காலமாக இருக்கிறதா, வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தை தவிர்த்து நீங்க கொஞ்சம் தாமதப்படுத்தி கூட என்ன செய்யுங்க, அந்த லுஹருடைய தொழுகை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அப்ப மனிதனுடைய இயல்பாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை, அல்லாஹ்வுடைய வணக்கம் குறிக்கப்பட்ட நேரமாக இருந்தாலும் கூட மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தினால், அதனால் ஏற்படக்கூடிய தாக்கத்தினால் நீங்கள் லுஹருடைய தொழுகை கூட என்ன செய்யுங்க, தாமதப்படுத்தி தொழுது கொள்ளுங்கள் என்று நமக்கு மார்க்கம் சில சலுகை கூட இந்த நேரத்தை தருகின்ற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த வெயில் காலங்களில் இந்த வெயிலினால் ஏற்படக்கூடிய வெப்பத்தின் காரணமாக மார்க்கம் இப்படிப்பட்ட சலுகையை கொடுக்கிறது. இந்த வெயில் காலத்தில் நம்ம பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன, பாடம் என்ன என்பதை உணராமல் என்ன செஞ்ச ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. நாம இந்த உலகத்துல முஸ்லிமா வாழ்றோம் என்று சொன்னால் இந்த தாக்கம் என்பது நமக்கு நிச்சயமாக பல படிப்பினைகளை தரக்கூடியதாக, அதை பெறக்கூடிய மக்களா நாம் இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த கடுமையான வெப்பம் இருக்கா இல்லையா, நாம சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கடுமையான வெயில் காலம் என்பது நரகத்துடைய சூட்டுடைய வெளிப்பாடாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி புகாரியில 537வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நரகம் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறது, இறைவா என்னுடைய இன்னொரு பகுதியை தின்றுவிட்டது, அதனுடைய சூட்டின் காரணமாக, அதனுடைய வெப்பத்தின் காரணமாக அதனுடைய பகுதியே இன்னொரு பகுதியை தின்னக்கூடிய அளவிற்கு, சாப்பிடக்கூடிய அளவிற்கு அதனுடைய வெப்பம் அதிகமாக இருக்கிறது. எனவே அந்த நரகத்திற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். கோடை காலங்களில் ஒரு மூச்சுடுவதற்கும் அதே போன்று குளிர்காலங்களில் ஒரு மூச்சுடுவதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திற்கு அனுமதி வழங்குகின்றான். அதனுடைய வெளிப்பாடுதான் கோடை காலங்களில் அதனுடைய வெப்பம் அதிகமாக இருக்கிறது, குளிர்காலங்களில் கடுமையான குளிர் இருக்கிறது, இதனுடைய வெளிப்பாடு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த வெப்பத்தை பற்றி, இந்த வெப்பத்தினுடைய வெளிப்பாடை பற்றி நரகத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகின்ற இந்த செய்தி நமக்கு உணர்த்துகின்ற பாடம் என்ன, இது ஏன் நம்மளால தாங்க முடியல. இன்றைக்கு இந்த வெயிலுடைய தாக்கம் என்பது, வெயிலுடைய சூடு என்பது தினம் தினம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் 100 இருக்கு, ஒரு நாள் 102 இருக்கு, அதை விட ஒரு திடீரென்று ஒரு 5 மடங்கு 107 என்று போனா என்ன ஆகும் சிந்திச்சு பாருங்க. 100க்கு நெருங்கும் போதே உடல்ல கடுமையான பிரச்சனை ஏற்படுது, கடுமையான பாதிப்பு ஏற்படுது, பல உபாதைக்கு ஆளாகிறார்கள், முதியவர்கள் பாதிக்கப்படுறாங்க, உடலிலும் சரியில்லாதவருடைய நிலைமை மோசமாகுது. அப்ப இப்படிப்பட்ட இந்த விஷயத்தில் அப்ப அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த நரகத்தினுடைய வெளிப்பாடாக எது இருக்குது, இந்த வெப்பம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நீங்கள் எனவே இதை எச்சரிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த வெப்பம் தருகின்ற படிப்பினை நமக்கு என்ன, மறுமையை நினைத்து பார்க்கணும், மகசூருடைய நாளை நினைத்து பார்க்கணும். இதையே நம்மளால தாங்க முடியல, வெயில்ல நடந்து போறோம், ஒரு 5 நிமிடம் நம்மளால நிக்க முடியுமா, வெளியில சிந்திச்சு பாருங்க.
ஒரு எங்க போனாலும் நம்ம எங்கடா ஒதுங்க முடியும் தான் பாக்குறோம், எப்படா எழுந்து தப்பிக்க முடியும் தான் பாக்குறோம். அப்ப இப்படி ஒரு இந்த உலகத்துடைய சிறிய இந்த விஷயத்திலே நம்ம தாங்க முடியவில்லை என்று சொன்னால், அப்ப அல்லாஹ் நாளை மறுமையிலே ஏற்படுத்த இருக்கக்கூடிய அந்த மகசருடைய நாள் எப்படி இருக்கும், அந்த நரகம் எப்படி இருக்கும் என்று அந்த சூட்டுடைய வெப்பத்தை குறித்து நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரிக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை பார்க்க முடியும். கடுமையா எச்சரிக்கிறாங்க, அதற்கு நீங்க பயந்து கொள்ளுங்கள், அதற்கு நீங்க அஞ்சு கொள்ளுங்கள். ஒரு காய்ச்சல் வந்தா கூட உடல்ல காய்ச்சல் ஏற்படுதா இல்லையா, நெருப்பா கொதிக்கும்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அது நரகத்தினுடைய வெப்பத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. இன்னைக்கு அந்த சூடு வரும்போது என்ன சொல்றாங்க மருத்துவர்கள், தண்ணீரை கொண்டு உடல்ல தடவி விடுங்க, அந்த சூட்டை குறைங்க என்றெல்லாம் சொல்றாங்களா இல்லையா. அப்ப நரகத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த காய்ச்சல் இருப்பதை கூட அல்லாஹ்வுடைய தூதர்கள் சுட்டி காட்டுகின்ற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த வெப்பம் தருகின்ற இந்த படிப்பினை நாம் என்ன செய்யணும், மதுசரை நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக, இதையே நம்மளால தாக்கு பிடிக்க முடியலையே, கொஞ்சம் அந்த சூரியனுடைய சூழத்தை அதிகரிக்கும் பொழுது வெளியே செல்லாமல் முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இன்றைக்கு மனிதருக்கு ஏற்படுது என்று சொன்னால், இது சிறிது காலம், இதுவே இருக்க போகிறது நிரந்தரமே. ஒரு வருடத்துல முழுவதுமே இப்படி இருந்தா மனிதனுடைய நிலை என்ன சிந்திச்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அந்த வருடத்துல சில மாதங்கள் மாத்திரம் இந்த சூடு அதிகரிக்கும் பொழுது அதையே என்னால தாங்க முடியாது, பொறுத்துக் கொள்ள முடியாது, அதற்கு தப்பிப்பதற்குரிய பல்வேறு வழிகளை தேடி மனிதர்கள் செல்கிறார்கள். இந்த சூட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி என்னப்பா, ஏசியை போடுவோமா, ஃபேன் எக்ஸ்ட்ரா போடுவோமா, அல்லது வெளியூர்களுக்கு சுற்றுலாக்கு எங்க குளிரா இருக்குமோ வசதிக்கேற்ப தமிழகத்துல ஒரு ஊட்டி கொடைக்கானல் போவோம், அல்லது இந்த சம்மர்ல என்ன செய்யும் வசதி வாய்ப்புகள் உள்ளவர்கள் எங்க ரொம்ப ஜில்லுன்னு இருக்குமோ அந்த நாடுகளுக்கு கூட சென்று இந்த வெயிலில் இருந்து எப்படியாவது காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்கான வழியை தேடுகிறார்களா இல்லையா, தப்பிப்பதற்குரிய வழியை தேடுகிறார்கள், அதற்காக முயற்சி செய்கிறார்கள். அப்ப இந்த உலகத்தினுடைய ஒரு சிறிது காலம் உள்ள இந்த விஷயத்தை நம்மளால தாக்கு பிடிக்க முடியவில்லை என்றால், இதை விட மிகப்பெரிய பன்மடங்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில வைத்திருக்கிறானே, அது குறித்து நம்மளுடைய நிலை என்னவாக இருக்கிறது சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா. அது குறித்து நம்முடைய பயம் எப்படி இருக்கு, அச்சம் எப்படி இருக்கு என்பதை உணர்கிறோமா என்று கேட்டால், சில நேரங்களில் அதனுடைய உணர்வே இல்லாமல், அதனுடைய அச்சமே இல்லாமல் பயணிக்கக்கூடிய நிலையெல்லாம் இன்றைக்கு மக்கள் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள் இது போன்ற அந்த மறுமையை ஒப்பிட்டு இந்த வெயிலுடைய தாக்கத்தை குறித்து சொல்லுகின்ற காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த வெப்பத்தை பற்றி குறிப்பிடுறாங்க. நீங்க இந்த உலகத்துடைய வெப்பம் இருக்கா இல்லையா, சூரியனுடைய மைய பகுதி தான் சூரியன் இருக்கா இல்லையா. இன்றைக்கு இங்கே எத்தனையோ லட்சம் கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய அந்த சூரியன் அதை வெளிப்படுத்துகின்ற வெப்பம் என்பது மிக கடுமையா நமக்கு டைரக்டா நமக்கு படல, அது ஓசோன் மண்டலம் வழியாக பில்டர் செய்யப்பட்டுதான் வருகிறது. அதையே நம்மளால பொறுத்துக் கொள்ள முடியல, தாங்க முடியாம இருக்குல்ல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நரகத்தினுடைய வெப்பம் இருக்கா இல்லையா, இந்த உலகத்தினுடைய வெப்பத்தை விட 69 மடங்கு அதிகம் என்று சொல்கிறார்கள். சிந்திச்சு பாருங்க, ஒன்று கிடையாது, இரண்டு கிடையாது. இந்த உலகத்தினுடைய வெப்பத்துடைய சூட்டை விட, நெருப்பை விட, இந்த வெப்பத்தை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே கொண்டு வருகின்ற அந்த நரகத்துடைய வெப்பம் என்பது 69 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்ப இதை ஒரு மனிதனால தாங்க முடியுமா, பொறுத்துக் கொள்ள முடியுமா என்று நாம இதை அல்லாஹ்வை அஞ்சி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த நரகத்திற்கு அதிகமாக பயப்படக்கூடியவர்களாக, அந்த நரகத்தில் போய் விழுந்து விடாமல் இருப்பதற்குரிய காரியங்களை நோக்கி செய்கின்றவர்களாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்துடைய எரிபொருளாக மனிதர்களும் கற்களை தவிர வேறொன்றும் இருக்காது. அப்ப அந்த நரகம் கடுமையானது, நரகத்தினுடைய வெப்பம் கடுமையானது. அந்த நரகத்தில் போய் நீங்கள் விழுந்து விடாமல் இருப்பதற்கு உங்களையும் நீங்கள் காத்து, முதல்ல உன்னை காப்பாத்திக்க. நரகத்தில் இன்னைக்கு சில பேர் பேசுகிறார்கள், சில தீமைகளை விட்டு வெளியே வாருங்கள், வட்டியை விட்டு வெளியே வாங்க, மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய அறமான காரியங்களை விட்டு நீங்க வெளியே வாருங்கள், இதற்கு மறுமையிலே அல்லாஹ் நரகத்தை தந்து விடுவான் என்று நாம எச்சரிக்கும் பொழுது, அதெல்லாம் மறுமையில போய் நாங்க பாத்துக்கிறோம்,
அதெல்லாம் அல்லாஹ் இடத்துல நாங்க பேசிக்கிறோம், அது எங்களுடைய போது நாங்க பார்த்து போய் ஏதோ நரகத்திலிருந்து இது சாதாரண விஷயம் போல நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்துடைய சிறிய இந்த வெப்பம் அதிகரித்தாலே தாங்க முடியாம இருக்கக்கூடிய மனிதன் நாளை மறுமையிலே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்தினுடைய வெப்பத்தை தாக்கு பிடிக்க முடியுமா, அதை சந்திக்க முடியுமா என்று ஒரு தினம் சிந்திக்காமல் பாவங்களிலே தொடர்கின்ற மனிதனாக இன்றைக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய நிலையெல்லாம் நாம பார்க்கிறோம். அப்போ ஒரு கூட சிந்திச்சு பார்க்கணும், இந்த உலகத்துடைய வெப்பம் எப்படி நமக்கு மிகப்பெரிய சில சிரமங்களை தருகிறதோ அதை விட பன்மடங்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நெருப்பு என்பது மனிதனுக்கு கடுமையான சிரமங்களை, கஷ்டங்களை, தண்டனையை தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீங்கள் அதற்கு அஞ்சு கொள்ளுங்கள். உலகத்துடைய வாழ்க்கையை நீங்க அல்லாஹ்விற்காக மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறான காரியங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முறை பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நபித்தோழர்களோடு உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கடுமையான ஒரு சத்தம் கேட்கிறது, ரொம்ப பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது. அப்ப ரசூலா அல்லாஹ்வுடைய தூதர்கள் தோழர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த சத்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், நீங்க எனக்கு என்னென்று தெரியப்படுத்துங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே என்று சஹாபாக்கள் நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நரகத்தின் மீது மேல்புறத்தில் ஒரு கல் போடப்பட்டது. நரகத்தினுடைய மேல்புறம், அந்த நரகத்தினுடைய மேல்புறத்தில் போடப்பட்ட அந்த கல் என்பது 70 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் அதனுடைய அடித்தட்டை தட்டி இருக்கிறது, அந்த இடத்திற்கு சேர்ந்திருக்கிறது. அதனுடைய சத்தம் தான் நமக்கு இப்ப கேட்டது. எப்படி இருக்கும் பாருங்க. சாதாரண நம்ம ஒரு சுடுதண்ணி வைக்கிறோம், வீட்டுல சுடுதண்ணி வைக்கக்கூடிய நேரத்தில் அதை தொட்டு பார்க்கும்போது உள்ள கையை விட்டு பார்ப்போமா? அந்த மேனி தாங்குமா? அந்த லேசான ஒரு சூட்டையே கை முழுவதும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாத்திரத்துக்குள்ள விட மாட்டோம், லேசா தொட்டு பார்ப்போம், ரொம்ப எச்சரிக்கையா இருப்போம். அப்ப அதையே இந்த ஆழத்திற்குள்ளேயே நம்ம சிறிய ஒரு பாத்திரத்தினுடைய ஆழத்திற்குள்ளே கை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நரகத்துடைய ஆழத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அது 70 ஆண்டுகளுக்கு நிகராக அதனுடைய ஆழம் இருக்கிற ஒரு கல் போடப்பட்டு 70 ஆண்டுகள் பயணித்து அது நரகத்துடைய அடித்தட்டிற்கு போய் சென்று சேரும் என்று சொன்னால் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நரகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து வைத்திருக்கிறார். அப்ப அதை பற்றியான அச்ச உணர்வு இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் பலரும் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மார்க்கத்துக்கு முரணான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளுக்கு எதிராக மறுமையிலே நாசப்படுத்தக்கூடிய காரியங்களை இன்றைக்கு முஸ்லிம்கள் பலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? மறுமை பற்றிய கவலை இல்லாமல், மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நரக நெருப்பை பற்றி பயம் இல்லாமல் இன்றைக்கு பலரும் அப்படி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கின்றோம். அப்ப முஸ்லிம்களாகிய அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் நாளை மறுமையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்திற்கு அதிகமாக அஞ்சக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும், பயப்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறான காரியங்களை விட்டு நாம் ஒதுங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த நரகத்தை விட்டு அல்லாஹ் என்ன செய்வான், பாதுகாப்பு தரக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் நாம இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் மறுமையில் என்ன செய்வோம், வெற்றியாளர்களாக மாற முடியும். அதனுடைய அச்ச உணர்வு, அந்த நரகத்தின் மீது உள்ள ஒரு பயம் நம்ம இடத்துல இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக என்ன செய்யப்படும், நம்முடைய வாழ்வில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் விடுபடுவதற்கு மிகப்பெரிய ஒரு அம்சமாக அது இருந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நபித்தோழர்களுக்கு அதிகமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க. போர்க்களத்திற்கு சென்று அப்படி திரும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு அம்பு, எதிரிகள் விடுகின்ற அந்த அம்பு என்ன செய்து என்று சொன்னால் ஒரு தோழரை அவர்களுடைய உடலில் பாய்ந்து அவர் என்ன செய்கிறார், அங்கே மரணித்து விடுகின்றார். அப்ப சஹாபாக்களுடைய எண்ண ஓட்டம், அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது, போர்க்களத்துக்கு சென்று வந்திருக்கிறோம், போர்க்களத்திற்கு சென்று வருகின்ற அந்த வேளையில்
அந்த இடத்தில் ஒருவர் மரணிப்பார் என்று சொன்னால் அவர்களிடத்தில் வெளிப்படக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும்? அவர்கள் சொல்கிறார்கள், இவர் சொர்க்கத்துக்குரியவராக மாறிவிட்டார், இவர் ஷஹீதாகிவிட்டார் என்ற இந்த வார்த்தையை சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அவர் நரகத்துக்குரியவர், இவர் இப்பொழுது நரகத்தில் வேதனைக்குரியவராக இருக்கிறார் என்று அதற்கு மாற்றமாக அவர் நஷ்டவாளி என்ற செய்தியை பதிவு வைக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? போர்க்களத்திற்கு வந்து வீரமாக போரிட்டு எதிரிகளோடு சண்டையிட்டு தியாகம் செய்து அர்ப்பணிப்பு செய்து இங்கே அம்புகள் எதிரிகள் விட்ட அம்பின் மூலமாக கொல்லப்பட்ட அந்த நபித்தோழர் நரகத்துக்குரியவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்யறாங்க? முன்னே அவர்கள் சொல்றாங்க, எடுத்து சொல்றாங்க. அப்ப அவர்களுக்கெல்லாம் ஒரு கவலை. அப்பதான் அவரை தேடி பார்க்கும் போது அவர் என்ன செய்யறாரு? கனிமத்தினுடைய பொருளை ஒன்று எடுத்து வைத்துக் கொண்டார். அந்த போர்வையை ஒன்று அவர் என்ன செய்யறாரு? எடுத்து வைத்துக் கொண்டார். இதன் காரணமாகத்தான் இவர் நரகத்துக்குரியவராக மாறிவிட்டார். இந்த செய்தியை சொன்ன மாத்திரத்தில் உடனடியாக ஒரு நபித்தோழர் ஓடி வருகிறார். ஓடி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் பேசுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் ஒரு 2 செருப்பு வாறுகளை எடுத்து வைத்துக் கொண்டேன், இதோ இதை உங்க இடத்துல நான் ஒப்படைத்துறேன், இதை உங்கள்கிட்ட கொடுத்துடுறேன் என்று உடனடியாக என்ன செய்யறாரு? அவர் ஒப்படைக்கிறார். என்ன காரணம்? அவர் போருக்கு வந்திருக்கிறாரு. போருக்கு வந்து அந்த நிலையிலே மரணித்திருந்தும் கூட இந்த தவறான செயலின் காரணமாக அவர் நரகத்துக்கு சென்று விட்டார், நானும் சென்று விடக்கூடாது, நரகத்துக்குரியவனாக மாறிவிடக் கூடாது என்று சொல்லி உடனடியாக சுதாரித்துக் கொண்டு அவர் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த பொருளை ஒப்படைக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த பொருளை மாத்திரம் நீ, இந்த செருப்பை வாறு மாத்திரம் நீ திருப்பி தராமல் உன்னிடத்திலே வைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? மறுமையிலே இதன் மூலியமாக நரகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதன் மூலியமாக உனக்கு நெருப்பை ஏற்படுத்தியிருப்பான். அப்ப அவருடைய அச்சம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. நரகத்திலிருந்து தன்னை காப்பாற்ற வேண்டும், அந்த நரகத்திற்கு அஞ்சி தான் செய்திருக்கக்கூடிய தவறான செயலிலிருந்து அவர் தன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், திருத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலும் இந்த சிந்தனை இருக்க வேண்டும். யாருடைய வாழ்க்கையில் தவறு இல்லாமல் இருக்காரு? தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர் யார்? பாவமான காரியங்கள் இல்லாமல் இருக்குமா? பாவமான காரியத்தை நான் செய்யாமல் இருப்பேன் சொல்ல முடியுமா? நிச்சயம் முடியாது. அப்போ நாம் இந்த உலகத்துல நல்ல செயல்களோடு தீமையான காரியங்கள் விட்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ்வுடைய அச்சம், மறுமையினுடைய அந்த நரகத்துடைய வெப்பம், இன்றைக்கு நம்முடைய கண் முன்னதாக காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய வெப்பத்தை விட, தாக்கத்தை விட கடுமையானதாக இருக்கும் என்பதை அறிந்துதான் நபித்தோழர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? தவறின் பால் இருந்து விடுபட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது ஒரு நமக்கு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அப்ப இந்த உலகத்தினுடைய வெப்பத்தை நமக்கு உணர்த்துகின்றது மறுமையை நினைத்து பார்க்கணும், மகசுரை நினைத்து பார்க்கணும். நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனித குலத்தையுமே கொண்டு நிப்பாட்டுவானே, எல்லா மக்களும் ஒரே சேர ஒரே இடத்தில் எந்த விதமான நிழலும் இல்லாத அந்த இடத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? விசாரணை மேற்கொள்வானே. சூரியன் தலைக்கு மேல இருக்கும், அருகாமையில் இருக்கும். அதனுடைய விளைவின் காரணமாக உடலில் கடுமையான வேர்வைகள் வெளியேறிக்கொண்டே இருக்கும். நம்ம இங்க வேர்வை வெளியேறினா என்ன செய்வோம்? உடல்ல இருந்து அதிகமான வேர்வைகள் வந்தா என்ன நடக்கும்? தண்ணீராக இருக்குமா இல்லையா? வறட்சி ஏற்படுமா இல்லையா? சோர்வு ஏற்படுமா இல்லையா? உடனடியாக தண்ணீர் எங்கடா கிடைக்கும் போகும், எங்கடா நிழல் கிடைக்கும் போகும். அப்ப நாளை மறுமையில விசாரிக்கப்படக்கூடிய நாளில் எந்த நிழலும் எந்த விதமான ஒதுங்குவதற்கு இடமில்லாத இந்த இடத்துல நம்முடைய நிலை என்னவாக இருக்கு சிந்திச்சு பாருங்க. அதனாலதான் அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லா நபிமாரிடத்திலும் சென்று முறையிடுவார்கள், கேட்பாங்க, நீங்க போய் அல்லாஹ்ட்ட கொஞ்சம் பேசுங்களேன், கடுமையான நெருக்கடியாக இருக்கிறது, மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, பாதிப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு நபிமாரிடத்திலும் செல்வார்கள். மக்கள் அதனுடைய அல்லோலப்பட்டவர்களாக சிரமப்பட்டவர்களாக என்ன செய்வாங்க? நபிமாரிடத்தில் முறையிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப அந்த நாளில் அவ்வளவு சிரமங்கள் இருக்கக்கூடிய, நெருக்கடி இருக்கக்கூடிய அந்த நாள்ல ஒருவன் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் 2 வழியை தவிர ஒரு வென்றுமே கிடையாது. இங்க தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா இல்லையா?
நமக்கு அல்லாஹ் இந்த வெயில் காலங்கள்ல கடுமையான வெயிலை கொடுத்தா கூட இங்க சில இடம் நேரம் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு. அதற்கான அருக்குறைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆலை மறுமையில விசாரிக்கப்படக்கூடிய நாளில் 1000 ஆண்டுகளுக்கு நிகரான அந்த மகசூடைய மைதானத்தில் 2 இடமே தவிர வேற இடமே கிடையாது. ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர்களிடத்திலே கொடுக்க இருக்கக்கூடிய கௌசர் தடாகம். அந்த நீரை ஒருவர் பருகிவிட்டால், அந்த நீரை அறிந்து விட்டால், அந்த விசாரிக்கப்படக்கூடிய நாள் முடியும் வரை அவருக்கு தாகம் என்பதே இருக்காது. எப்படிப்பட்ட தண்ணீரா இருக்கும் பாருங்க. நம்ம சொல்றோம்ல, ஒரு சில தண்ணியை குடிச்சா எவ்வளவு குடிச்சாலும் தாகமே போக மாட்டேதுங்க. சில பேருக்கு தண்ணி செட் ஆகாது. எவ்வளவு தண்ணியை குடிச்சாலும் என்ன சொல்லுவாங்க, தாகமே தீரல. ஆனா ஒரு சில தண்ணீரை குடிச்சா, கொஞ்சம் குடிச்சா கூட என்ன செய்யும், தாகம் தீந்தா போன்று இருக்கும். தண்ணீருக்கு உள்ள சில அம்சங்கள் இருக்கு. நாளை மறுமையில அந்த தண்ணீரை ஒருத்தர் குடிச்சிட்டாருன்னா, அந்த மகசர் மைதானத்தில் அந்த கௌசர் என்ற தடாகத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் தருகின்ற அந்த தண்ணீரை ஒருவர் குடிப்பார் என்று சொன்னால், அவருக்கு விசாரணை முடிக்கும் வரை தண்ணீர் தாகமே இருக்காது. அடுத்து எந்த இடம்? அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல். நிழல் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அருக்குடை. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பாதையில மனிதர்களுக்கு நிழல் தரக்கூடிய இடத்தை சேதப்படுத்தாதீர்கள், அசிங்கப்படுத்தாதீர்கள். சிறுநீர் கழிப்பது, அசுத்தம் செய்வது, இப்படியான காரியத்தை ஒருவர் செய்வார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவராக இருக்கிறார். நிழல் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருக்குடை. அந்த நிழல் எங்க இருக்கு? இன்னைக்கு இந்த உலகத்துல வெப்பத்தின் காரணமா எதை தேடி செல்றோம்? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு சிக்னல்ல அங்கங்க போட்டிருக்கிறோம், பச்சை கலர்ல துணி இருக்கு, மக்கள் அவதிப்படக்கூடாது என்ற நிழல் தருவதற்காக. இன்னைக்கு ஒரு நிமிடம் அந்த வெப்பத்துல நிக்க முடியாம வாகனத்தை வச்சுக்கிட்டு முன்னாடியே பாப்போம் வேற ஏதாவது நிழல் இருக்கிறதா, அங்க ஓரமா போய் நின்றுவோம், அதுக்கப்புறம் சிக்னல் போனோடனே பாஸ் பண்ணுவோம். அப்படிலாம் நிக்கிறோமா இல்லையா? அப்ப நான் அல்லாஹ்வுடைய அவர் ஏற்படுத்தி தரக்கூடிய நிழல் இருக்கிறது மிகப்பெரிய அருக்குடை. நாளை மறுமையில அந்த அருக்குடை அல்லாஹ் தருவான். அது சில பேருக்கு தான், எல்லாருக்கும் கிடையாது. அந்த காரியத்தை செய்கின்ற மக்களாக நாம் இருக்கணும். 7 சாரார்கள். ஒருவர் யாரு? நீதிமிக்க ஆட்சியாளர், இளமை பருவத்தில் வணக்க வழிபாடிலே மூழ்கியவர், பள்ளியினுடைய தொடர்புடையவர், அல்லாஹ்வுக்காகவே ஒருவரை நேசிப்பார், அல்லாஹ்வுக்காகவே ஒருவரை வெறுப்பார். அதே போன்று ஒரு பெண் விபச்சாரத்திற்கு அழைக்கும் போது அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்வேன் என்று சொல்லி அதை புறக்கணிக்கக்கூடியவர், தன் வழக்கரம் செய்கின்ற தர்மங்களை இடதுகரத்துக்கு தெரியாமல் மிக ரகசியமாக தர்மம் செய்யக்கூடியவர், தனிமையிலே யாரும் இல்லாத நேரங்களில் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்விற்காக கண்ணீர் வடிக்கின்றாரே, அவரை இந்த 7 வரை தவிர வேறு யாருக்கும் அர்ஷுடைய நிழல் கிடைக்காது. அப்ப அப்படிப்பட்ட நிழல் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நாளை மறுமையிலே அந்த நிழலை பெறுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால், இதையெல்லாம் செய்தால் அந்த நிழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்துருவான். நிழல் ஒரு மிகப்பெரிய அருக்குடை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் ஒரு முறை பசியின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். அவருடைய தோழராக இருக்கக்கூடிய அபூபக்கர் அவர்கள் உமர்லவும் வெளியேறாங்க. 3 பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். பசியின் காரணமா தான் நாங்க வெளியே வந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்றாங்க. என்னை ஒரு நாள் ஒரு நபித்தோழர் விருந்துக்காக அழைத்திருந்தார், வாங்க அவங்க வீட்டுக்கு போவோம் என்று அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுல அவர் இல்லை, அவங்க மனைவி இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்குமே அந்த கணவர் வந்து விட்டார். அவர் என்ன செஞ்சாரு? ஒரு ஆட்டை அறுக்க சென்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பால் தருகின்ற ஆட்டை நீங்கள் அறுக்க வேண்டாம், வேறொரு ஆட்டை அருங்கள். உடனே வேற ஒரு ஆட்டை அறுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களுக்கும் விருந்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவர் கூப்பிட விருந்து முடிஞ்ச பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே வாங்க என்னுடைய தோட்டத்துக்குள்ள போவோம், ஒரு தோட்டம் இருக்கிறது, அங்க போய் கொஞ்சம் இளைப்பாறுவோம், ஓய்வெடுப்போம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் தோழர்களும் அழைத்துக் கொண்டு அந்த இடத்துக்கு போறாங்க. சென்ற பிறகு சிலர் பேரித்தம் பழங்களை கொடுக்கிறார்கள், சிறந்த ஒரு குளிர்ந்த ஒரு நீரை அல்லாஹ்விடத்திலே கொடுக்கிறார், அதை குடிக்கிறார்கள், ஓய்வு நிழல்ல ஓய்வு எடுக்கிறாங்க. இதெல்லாம் முடிந்த பிறகு அந்த மூவருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப நாம இங்க வந்து உணவை சாப்பிட்டு இருக்கிறோம், இங்க வந்து நிழல்ல இருந்து கொண்டிருக்கிறோம், நாம உணவை சாப்பிட்டு இருக்கிறோம்,
இதை குறித்து நாளை மறுமையில அல்லாஹ் அவர்கிட்ட கேட்பான். அப்ப நிழல் என்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அப்ப இந்த உலகத்துல நமக்கு எப்படிப்பட்ட இந்த வெயில் காலங்களில் சிரமங்கள் இருந்தாலும் அதிலிருந்து அல்லாஹ் என்ன செய்கின்றான்? நிழலை கொடுத்து காப்பாற்றக்கூடியவனாக இருக்கிறான். இதே நிழலின் மூலியமாக இதை விட சிறந்த ஒரு நிழலையும் அல்லாஹ் எங்க வைத்திருக்கிறான்? மறுமையினுடைய நாளில் மகஷருடைய மைதானத்தில். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துக்குரியவர்களாக மாறிய பிறகும் அங்கேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன வைத்திருக்கிறான்? நிழல்களை ஏற்படுத்தி கொடுப்பான். இப்படியான இந்த மறுமையினுடைய மிகப்பெரிய சூற்றிலிருந்து, நரக நெருப்பிலுடைய தண்டனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்குரிய வழியெல்லாம் மார்க்க நமக்கு என்ன செய்கிறது? அழகான முறையில கொடுத்திருக்கிறது. அதை சரியான முறையில பேணி நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய நரக நெருப்பை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்று வல்ல இறைவனிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, அருமை பெரியவர்களே, கடுமையான வெயில் காலங்கள்ல நாம சந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற நேரங்கள்ல மனிதனுடைய சிரமங்களை நாம் என்ன செய்யணும்? அவர்களுக்கு அதை போக்குகின்றவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அதன் மூலயமாக நமக்கு என்ன செய்யப்படும்? பல நன்மைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருவான். இன்றைக்கு பாருங்க, தண்ணீர் தேவை என்பது அதிகமாக இருக்கும். வெயில் காலங்கள்ல சிறிது நேரம் பயணம் மேற்கொண்டாலே கொஞ்ச தூரத்துக்கு போன பிறகு என்ன செய்யும்? தண்ணீர் தாகம் என்பது கண்டிப்பாக எடுக்கும். அப்ப அந்த தண்ணீர் தாகத்தை இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அது தேவையை நாம் பூர்த்தி செய்து கொடுத்தால், அந்த சிரமத்தை நாம் போக்கினால் நம்மளுடைய சிரமங்களை அல்லாஹ் போக்குவான். இன்றைக்கு பல ஜமாத்துகள் மூலியமா, நம்ம ஜமாத்தின் மூலியமாகவும் அங்கெங்கே தண்ணீர் பந்தல்கள் எல்லா கிளைகள் மூலியமாக நம்ம என்ன செய்யறோம்? செய்து கொண்டிருக்கோம் அல்லாஹ்வுடைய கிருபையினால். அதையும் தாண்டி அதோடு நிறுத்தி விடாமல் உங்களுடைய கடைகள்ல, உங்களுடைய வீடுகளுக்கு முன்னதாக ஒரு தண்ணீரை வைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் அதை நாம் செய்து கொடுத்தோம் வைங்க, அது வழியாக செல்லக்கூடியவர்கள் அந்த தண்ணீரை அருந்துவதன் மூலியமாக அதன் மூலியமா நமக்கு என்ன செய்யப்படும்? நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகின்றவனாக இருக்கிறார். அப்ப இது பிறர் நலம் நாடுகின்ற மார்க்கமாக இருக்கிறது. இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுகின்ற மார்க்கம். அந்த அடிப்படையில பிறருடைய தண்ணீர் தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய கடைகளிலும் வீடுகளிலும் நீங்க என்ன செய்யலாம்? தண்ணீரை நாம் கொடுப்பதன் மூலியமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன் மூலியமாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய துண்டையேனும் நீங்கள் அந்த பேரிச்சம்பள கொட்டை அளவுக்காவது நீங்க தர்மம் செய்து நீங்க என்ன செய்யுங்க? நரகத்தை விட்டு பாதுகாத்து தேடிக்கொள்ளுங்கள். அப்ப நம்ம எந்த வகையில இந்த உலகத்துல தர்மங்களை செய்தாலும் அது என்ன செய்யும்? மறுமையிலே நரகத்தை விட்டு நம்மளை காப்பாற்றும். அப்படிப்பட்ட செயல்களை நோக்கி விரைகின்ற நன்மக்களாக வல்ல இறைவன் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மா உரையை